சார் படம் ரொம்ப நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது. ரொம்ப நன்றி. இந்த படம் எப்படி உருவானது, எங்கெங்கே எடுத்தீங்க, இந்த நாட்டை பற்றி சொல்லுங்கள், நீங்கள் யார்கிட்ட ஒர்க் பண்ணீங்க, அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள். நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து அர்ஜுன் சார்கிட்ட ஒர்க் பண்ணேன், பரசுராம் மதராசி. அப்புறம் சரண் சார்கிட்ட வந்து வட்டாரம் படம் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து அப்படியே முயற்சிகள் போயிட்டே இருந்துச்சு. இப்போ நம்ம படம் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த எல்லாருமே அதானே ஸ்டாண்டர்ட்னாவே பெரிய ஒரு ஹீரோ வச்சு பண்ணணும், கமர்ஷியல் படம் பண்ணணும்னு சொல்லி தான் நம்ம எல்லாருமே அதுக்கான முயற்சிகள் தான் போயிட்டே இருக்கோம். அது அப்படி இப்படியே தள்ளி போய் சரி நம்ம ஒரு சின்ன பட்ஜெட்டில் நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த நம்ம செய்வோம் அப்படிங்கிறதுக்காகத்தான் சரி நம்ம ஊரில் போய் நம்ம நல்லா நம்ம வாழ்வியலில் படம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கான கதைகள் தேடல் இருக்கிற போது தான் தெரிஞ்சுது நாம் எவ்வளோ தூரம் எவ்வளோ விஷயங்களை வந்து நம்ம மிஸ் பண்ணிக்கிறோம்னு அப்புறம் தான் தெரிஞ்சுது. ஏன்னா நம்ம வாழ்க்கையில் பின்னாடி சாதாரணமாக கடந்து வந்துடுவோம் ஒரு விஷயத்த. ஒரே ஒரு சம்பவம் தான் எனக்கு ரொம்ப மனசை உலுக்கி எடுத்துச்சு. அது ஒரு சின்ன சம்பவம் தான். எப்படின்னா ரொம்ப வெள்ளந்தியான மனிதர், எப்படி அந்த காட்டுக்குள்ளே போய் வேலை செய்வார், தோட்டத்துக்குள்ளே வேலை செய்வார். மற்ற எந்த வெளி உலக அறிவு கூட அவர் கிடையாது. போவார், காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அந்த காட்டுக்குள்ளே வேலை செய்வார், வந்துடுவார். மானாவாரி நிலம் தான், மானாவாரி இல்லைனாலும் அந்த கல்லுகளை பொறுக்கி போட்டுட்டு அப்படியே அவர் அந்த நிலத்தை தவிர வேறு எதுவுமே தெரியாது. அப்படி தான் அவர் வெள்ளந்தியாக வாழ்ந்தார். ஒரு இடத்துல அந்த அவங்களுடைய பசங்க 2 பசங்க வந்து பெருசாகி அவங்க ஒரு இடத்துல சரியாக வேலைக்கு போகாமல் ஒரு இடத்துல அந்த நிலத்தை வித்துடுறாங்க. இது கூட அவருக்கு தெரியாது. ஏன்னா அவர் கூட்டிகிட்டு போய் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் கூட்டிகிட்டு போய் விட்ருவாங்க. கூட்டிட்டு வந்து இந்த மாதிரி கடனாகி போச்சுப்பா, நீ கையெழுத்து போடு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கூட அவர் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்துட்டு அது எப்பவும் போல் மறுபடியும் வந்து அந்த நிலத்துலையே போய் மறுபடியும் வேலை செய்கிறாரு. வாங்கினோன்னு வந்து சரி ஏதோ சரி கொஞ்சம் நாளைக்கு இப்படி தான் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. ஆனால் தொடர்ந்து அதை வந்து அந்த நிலத்துலையே அவர் வேலை செஞ்சுட்டே இருக்கார். ஒரு இடத்துல அந்த நிலத்தை விட்டு அவர் வரல. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 வருஷம் அந்த நிலத்துலையே இருந்தார். கிட்டத்தட்ட அந்த கிராமத்துலேருந்து ஒரு 4-5 கிலோமீட்டர் இருக்கும். நம்மளால் இன்றைக்கி 1 கிலோமீட்டர் போகிறனாவே அவ்வளோ பயமாக இருக்கும். அந்த 10 வருஷம் அந்த ஒரு பெரிய கள்ளிச்செடி இருக்கும், அதுக்குள்ளேயே படுத்துக்குவார். அந்த நிலத்துக்குள்ளேயே தான் இருப்பார். இரவானா நிலத்தை பற்றி பேசுவார். இவ்வளோ விளைஞ்சது, அவ்வளோ விளைஞ்சது, நீங்கள் அவ்வளோ எடுத்துகிட்டு போங்க, இவ்வளோ எடுத்துகிட்டு போங்க. நைட்டு 12-1 மணி வரைக்கும் கத்திக்கிட்டே இருப்பார். வீட்டுக்கே வரல. சாப்பாடு கொண்டு போய் வைப்பாங்க, ஒரு சமயம் சாப்பிடுவார், இல்லை சாப்பிடாம மாதிரி. இந்த மாதிரி அவர் ஒரு இடத்துல மனப்பித்தலாகி அந்த நிலத்துலையே இருக்கார். ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா அந்த சத்தம் வரல. எல்லோரும் போய் பார்க்குற போது நிலத்தை செத்து கிடப்பார். ஸோ அந்த மனிதரோட கதை தான் நம்ம சொல்லணும்னு சொல்லி நம்ம அந்த கதை பண்ணியிருக்கேன். இப்போ நினச்சாலும் எனக்கு அது ரொம்ப உலுக்கி எடுக்கும். நம்ம என்னதான் வந்து கற்பனையாக சில விஷயங்களை செஞ்சாலும் நம்ம வந்து மகிழ்விக்குமா வழியாக, ஆனால் உண்மையை தான் வந்து நம்ம வந்து இன்னும் நல்லா உலுக்கி எடுக்கும். அந்த சம்பவம் எப்பவுமே எனக்கு வந்து ரொம்ப உலுக்கி எடுக்கும். ஸோ அந்த மனிதனுடைய கதை தான் நான் வந்து செய்யணும், பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படம் கதை பண்ணேன். இந்த படத்தை விருதுகளுக்கு எதாவது அனுப்பிச்சிருக்கீங்களா? அனுப்பிச்சிருக்கேன் சார். ஓகே. இந்த படத்தோட கதாநாயகன் மிஸ்டர் கணேசன் தானே அந்த நல்ல பாடலாக நடித்தவர்? பரோட்டா முருகேசன். பரோட்டா முருகேசனா? அவர் வரலையா? இல்லை சார், அவர் ஏதோ கொஞ்சம் அந்த மலேசியாவில் ஏதோ கொஞ்சம் ப்ரோக்ராம் இருக்கிறனால அங்கே இருக்காருனால வர முடியாமல் போயிடுச்சு. சரி, ஓகே, வாழ்த்துக்கள். ஓகே, தேங்க்யூ சார். சார் டேரக்டர் சார் படம் ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் அந்த டைட்டில் நீங்கள் சொல்கிறப்பே சொன்னீங்க, ஒண்டி முனியும் நல்ல பாடணும். நல்ல படம். ஆமாம். ஆனால் அது டக்குன்னு படிக்கிறதுக்கு நானே இங்கிலீஷில் டைட்டில் வந்தப்போ நல்லா பாடணும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. கொஞ்சம் ஏதாவது மாற்றிருந்தா இன்னும் கேட்சல. அது எனக்கு அது உண்மையாலுமே அது நானும் கூட உணர்ந்தேன். நம்ம இன்னும் கொஞ்சம் எளிமையாக கொஞ்சம் டைட்டில் வச்சு இருந்துருக்கலாமோ அப்படின்னு சொல்லி. என்னன்னா அந்த நம்ம எழுதுகிற போதும் சரி, நம்ம அந்த பார்த்த விஷயங்கள், அந்த மனிதரோட வாழ்ந்த போது கடைசியில் என்ன அந்த என்ன சொல்கிறதுன்னா அந்த கேரக்டர் வந்து நம்மளால் வெளியே வர முடியல. அவன் அந்த மனிதர் நான் பார்த்து அது எழுதுகிற போதும் சரி, நம்ம படம் பார்க்கும் போதும் சரி, அது அப்படியே நம்ம உள்வாங்கிறதுனால எனக்கு அது வந்து ரொம்ப ரிலேட்டடாக இருந்துச்சு. அந்த நல்ல படம் விட்டு என்னால் வெளியே வர முடியல. அந்த தாக்கத்தில் வச்சது தான் அந்த டைட்டில். அது மாதிரி படத்தில் வந்து சார் நல்லா காட்டியிருக்கீங்க. பண்ணையார் தான் 2 பண்ணையாடிங்கிறீங்க. உங்கள் பக்கம் வழக்கம்னு நினைக்கிறேன். பண்ணையார் அந்த சைடில் பண்ணாடி பண்ணையார் இல்லை, பண்ணாடியோட மனைவிகளுமா வேலையை வாங்கிட்டு கூலி கொடுக்காம அனுப்புவாங்க. அந்த அளவுக்கு காட்டணும். இல்லை, இது இன்னுமே அது வந்து என்ன எதுவுமே எங்கள் கற்பனை கிடையாது. நான் அங்கே ஒரு கேரக்டர் அப்படி தான் இருந்தாங்க. அவர் என்னென்னா வட்டிக்கு விடுவார். அவர் வந்து அந்த பண்ணாடி வந்து என்னென்னா வட்டிக்கு விடுவாங்க. நீங்கள் காலையில் சாயந்தரமோ மதியமோ போனீங்கன்னா வட்டி தர மாட்டார். ஈவினிங் காலையில் 7 மணிக்கு போகணும். அவர் தோட்டத்தில் வேலை செஞ்சுட்டு இருப்பார். அவரோட சேர்ந்து நீங்கள் வேலை செய்யணும். சாயந்தரம் வரைக்கும் வேலை செய்யணும். அப்படி எத்தனை பேர் வேலை செய்யணும்? ஒரு நாளைக்கு 10 பேர் அந்த தோட்டத்தில் வேலை செஞ்சுட்டு இருப்பார். 10 நாள் 10 பேர் வேலை செய்வாங்க.
சாயந்தரம் கூட்டிகிட்டு போய் வட்டி கொடுப்பாரு, ஃப்ரீயாக வேலை வாங்கிப்பார். இது வந்து உண்மையாக நடந்த ஒரு விஷயம் தான், எல்லாருக்குமே தெரியும் அந்த கிராமத்தில். அதான் அந்த கேரக்டர் கொண்டு வந்துடலாம். கரெக்ட் சார். எல்லா பண்ணையாரும் அப்படியே எங்கள் ஊர் பக்கம் கொஞ்சம் நல்ல பண்ணையார்களும் இருக்காங்க சார். எல்லாருக்கும் நம்ம இருக்கோம், நம்ம அப்படி இருக்கிறவங்களையும் நமக்கு காமிக்கணும் இல்லையா, சொல்லணும் இல்லையா, அதுதானே சுவராசியமாக இருக்கும். அதே மாதிரி கதை ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க, நீட்டாக இருந்தது. இதே மாதிரி ஒரு கதை பார்த்துருக்குறோம், ஆனால் இந்த மாதிரி இல்லை, இது எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது. ஆனால் ஒரே ஒரு இடத்துல கதை அதை ஃபீல் பண்ணிட்டீங்களா நீங்கள்? ஏன்னா இந்த பையன்களோட சேர்ந்து 2 வீலரில் சுற்றுறாங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம். ஆமாம். ஆனால் அப்போல்லாம் எங்கள் வீட்டு டம்ளரில் நீ குடிக்கணும்னு ஆசைப்பட்டு இறந்து அவங்க தான் உசி போடுறாங்க. டே வாழ் பார்க்குது வாழ். ஊரில் கிராமத்தில் வந்து பக்கத்து கிராமத்து பொண்ணு கூட யார் என்னங்கிறது தெரியும். அது சினிமாட்டிக்காக இருந்தது. அதை யோசிச்சிங்களா நீங்கள்? இல்லை சார், அது என்னென்னா இப்போ எங்கே அங்கே பிரிக்கிறாங்க அப்படின்னா, அந்த நிலத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிற போது அந்த தாசில்தாரும் பெரிய பண்ணாடியும் பேசிகிட்டு இருக்கிற போது அந்த இவங்க பேசிகிட்டு இருக்கிறது வந்து அந்த நிலவரனோட பையன் வந்து கவனிச்சிருவான். அப்போ கவனிச்சுனா அவனுக்கு ஒரு வேட்டி வைக்கிறேன் அப்படின்னா இவனை எப்படி பிரிக்க வைக்கிறது அப்படிங்கிற போது அந்த பசங்களுக்கிட்ட வந்து அந்த ஜாதியை சொல்லி பிரிச்சுட்டான் அப்படிங்கிறக்காக தான் அந்த வச்சுருக்கோம். ஏன்னா எல்லாத்துக்குமே சுயநலம் தானே, சுயநலம் எங்கே வரும்போது அந்த ஜாதியை ஏதோ ஒரு ஜாதியை வந்து கருவியை நம்ம பயன்படுத்திட்டோம்ல, அதுதான். இல்லை ஒண்டி முனியும் நல்லா பாடணும், நல்ல ஒரு தலைப்பு. இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கூழாங்கல், இந்த கொட்டுக்காளி, ஜமா அந்த வரிசையில் வந்திருக்கு. ஓகே, நன்றி சார். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு டிஓபியை எப்படி செலக்ட் பண்ணீங்க? ஏன்னா அவருடைய கண் இதில் நல்லா வேறு லெவலில் விஷுவல் காமிச்சிருக்காரு. சில இடங்கள்லாம் மலை மாதிரி காமிச்சிருக்காரு, சில ஷார்ட்ஸ்லாம் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காரு. நீங்களா கேட்டிங்களா அவரா ஃபிக்ஸ் பண்ணல? 2 பேருமே நல்லா டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஏன்னா நான் கிட்டத்தட்ட அந்த நம்ம வந்து கதை பண்ணிவிட்டு அங்கே போய் கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதம் அங்கே வந்து லொக்கேஷன் சர்ச் பண்ணோம். அதில் தேடி அங்கே அந்த லொக்கேஷன் நம்ம எப்படி காமிக்கணும் அப்படின்னு சொல்லி 2 பேரும் மொபைல்லேயே ஃபஸ்ட்டு அந்த ஷார்ட் எல்லாம் கம்போஸ் பண்ணி பார்த்தோம். இந்த இடத்துல இருந்து இப்படி காமிக்கணும் அப்படின்னு சொல்லி அவரும் நானும் டிஸ்கஸ் பண்ணி தான் அந்த ஷார்ட்டை கம்போஸ் பண்ணோம். படம் முழுக்க கதை ட்ராவல் சூப்பராக இருக்குது, அந்த ஆடு போகிறது எல்லாமே. ஓகே சார். எந்த இடத்துலையும் சாங் வைக்கணும்னு தோணவே இல்லையா? இல்லை, எனக்கு இது சாங் வேண்டான்னு தான் தோணுச்சு. ஏன்னா ஒரு வாழ்வியலான ஒரு படத்தில் வந்து நம்ம வந்து ஒரு கமர்ஷியலாக சாங்கோ இல்லை ஃபைட்டோ வேண்டாம் அப்படிங்கிறதுனால தான் நான் அதை தவிர்த்துட்டேன். தவிர்க்கிறேன்னு கிடையாது, அந்த கதையினுடைய போக்கு அப்படியே இருந்துச்சு, அதனால் அப்படியே விட்டுட்டேன். அவ்வளோதான். டைலாக் ரைட்டர் யார் சார்? லாஸ்ட்ல அந்த பையன் திருப்பி கேள்வி கேட்பான். ஆமாம் சார். அப்போ ஒரு வார்த்தை அவரால் பேச முடியலன்னு உடனே சின்ன கல்ல தொட்டா அப்படின்ற டைலாக் அந்த இடத்துல எம்ஆர் ராதா சொல்லியிருக்கா மாதிரி இருந்தது அந்த இடம். இல்லை, அது வந்து எங்கள் ஆயா என்னை அடிக்கடி சொல்லுவேன், என்னை திட்டு அடிக்கடி. என்னை சின்ன வயசில் நான் அதிகமாக குறும்பு பண்ணுவேன். அப்போ எங்கள் ஆயா வந்து என்னை அடிக்கடி அந்த மாதிரி சொல்லும், நிறையா சொல்லிருக்கு. அந்த இந்த படத்தில் நீங்கள் நாத்தியத்தை சொல்கிறீங்களா? நாத்திகம் அப்படிலாம் இல்லை சார், நாத்திகம்னு கிடையாது. இருக்கிறது என்ன நம்ம வந்து நேச்சர் நம்ம என்ன தோணுதோ அப்படிங்கிற அது அப்படி தான் வச்சுருக்க வழியே. நான் நாத்திகமோ இல்லை ஆத்திகமாவோ போகல. இல்லை, நீங்கள் பகுத்தறிவாக நம்ம பண்ணியிருக்கோம். கிடா வெட்டுறதை தப்புன்னு சொல்கிறீங்களா, ரைட்டுங்கிறீங்களா? கிடா வெட்டுறது வந்து அது வந்து நம்ம நம்பிக்கை தான் சார். கேட்டா நம்ம சாமி கும்பிட்றது நல்லதா இல்லை கெட்டதாங்கிறது வேறு விஷயம். நம்ம ஒவ்வொருத்தருடைய நம்பிக்கை தான் அது. இந்த படத்தில் நீங்கள் என்ன சொல்லிடுறீங்க? கிடா வெட்டுறது தப்புன்னு சொல்கிறீங்க. இல்லை, கிடா வெட்டுறது நான் இல்லை. அது என்ன விஷயம் நான் சொல்ல வந்திருக்கேன்னா, கடைசியில் வந்து இயற்கை தான் எல்லாத்துக்கும் முன்னே நிற்கும். கடைசியில் வெட்டப்பட வேண்டியது கிடா கிடையாது, கெட்ட மனிதர்கள் தான். அதுதான் அவங்க சொல்லுவாங்க. சார், படத்தில் வந்து லாஸ்ட்டாக ஒரு சீன்ஸ் வச்சுருக்கீங்க. இது வந்து உண்மை சம்மந்தம் எடுத்தப்பட்ட படமா? ஏன்னா இதனால தான் வந்து அரசாங்கமே தடை பண்ணாங்க இந்த கடா வெட்டுற விஷயம். இந்த கோயிலில் வந்து ஒரு விஷயம் நடக்கும்போது குடிச்சிட்டு சண்டை போட்டு அவங்க வெட்டிக்கிறாங்கன்ட்டு. ஸோ வந்து அது மாதிரி வந்து ட்ராவல் ஆகுதுன்னு நினச்சிங்களா? இல்லை சார், இப்போ நீங்கள் இந்த எல்லாமே வந்து அந்த சம்பவங்கள் எல்லாமே வந்து நான் பார்த்த எனக்கு நடந்த விஷயங்கள் தான். இந்த கொலை வெட்டுற விஷயங்களோட பார்த்தீங்கன்னா எங்கள் தாத்தாவுக்கு நடந்தது தான். எங்கள் தாத்தா வந்து அப்போ வந்து படிப்பறிவு இல்லாதனால கொஞ்சம் படிப்பறிவு அந்த சமயத்தில் இருக்கிறப்போ அது என்னென்னா எங்கள் தாத்தாவுக்கிட்ட சொல்லி அந்த நிலத்தில் வந்து ஒரு குளம் வெட்டிட்டாங்க. அப்புறம் ஒரு கட்டத்தில் தெரிஞ்சது இல்லை, அது அவங்க நிலத்தில் தான் வந்தது, அவங்க தாத்தாவுக்கு வந்து படிப்பறிவு இல்லைங்கிற போது இந்த நிலத்தை அந்த விஓவும் தாசில்தாரையும் கைக்குள்ளே போட்டு அந்த மாதிரி செஞ்சுட்டாங்க அப்படிங்கிறது அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு தான் எங்களுக்கு தெரியும். அந்த சம்பவங்கள் எல்லாமே நான் கோர்த்து அது எதுவுமே வந்து இதில். ரெண்டாவது வந்து அந்த கோயில் வந்து உண்மையாலுமே அந்த ஆதிக்கமாக்குறவங்க அந்த இருக்கிற பண்ணாடிங்க வந்து அவருக்கு இவங்கெல்லாம் சாமி கும்பிட்டு திடீர்னு வந்து எங்கள் நிலம்னு சொல்லிட்டு கம்பி வேலி போட்டாங்க, பென்சிங் போட்டு உள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அதில் என்னென்னா 2-3 பேர் அந்த கிடா வெட்டணும் அப்படிங்கிறது வந்து உண்மையாகவே நடந்துச்சு. ஏன்னா எங்கள் தோட்டத்துக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற தோட்டத்தை அவர் கிடா வெட்டிட்டு அதை வெட்டணும் ரொம்ப நாளாக பண்ணிட்டு தான் கோர்ட்டு கேஸு அப்படின்னு சொல்லி போயிட்டே இருந்துச்சு ரொம்ப நாள். அப்புறம் என்ன நடந்துச்சுன்னா ஒரு கட்டத்தில் என்னென்னா அவங்களுக்குள்ளேயே அந்த பங்காளிக்குள்ளே சண்டையாகி ஒன்றுக்கு அடிச்சுக்கிட்டு கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. இல்லை, அது நான் இது கொஞ்சம் கற்பனைக்காக என்ன கடைசியில் வந்து அவங்க என்ன இவங்களே தனியாக ஒரு இடத்த சூஸ் பண்ணி இவங்களோட இடத்துல வச்சு ஒரு கடை வெட்டிக்கிட்டாங்க.
அந்த மாதிரி. சார் டேரக்டர் சார் அது மாதிரி 2 வில்லன்களையும் எங்கே சார் பிடிச்சிங்க? அந்த கார்த்திகேசன் சார் நமக்கு தெரியும், ஒரு படம்லாம் நடிச்சிருக்கிறாரு. அந்த இன்னொரு வில்லனா அவருக்கு ஈக்குவலாக டஃப் கொடுத்தாரு. அதே மாதிரி அந்த டயலாக்லாம் ஆமாம் நீ வந்துட்டாலும் கிழிச்சிருவோம் மாட்டேங்கினா அந்த மாதிரி அந்த வீட்டு லேடியே பேசுறது ரொம்ப பிரமாதமாக இருந்தது இயற்கையாக. ஓகே சார். அது நீங்கள் சொல்லி வாங்கினீங்களா அவங்களே அப்படி நடிச்சாங்களா சார் அந்தளவுக்கு? இல்லை சார், எல்லாமே அந்த வட்டாரத்தில் இருக்கிறவங்க தான் நடிகர்கள் எல்லாமே. கார்த்திகேசனும் சரி, அந்த லக்னட்ஸ் மீனாவும் சரி, கோயம்புத்தூர் வட்டாரம். ஆனால் அவங்களுக்கு நம்ம சொல்கிறது வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டாங்க அவங்க. அதே மாதிரி இந்த ஹீரோயின் அவரை சில படத்தில் பார்த்துருக்கோம். அந்த ஹீரோயினும் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கிறாங்க. எனக்கு வந்து நான் ஸ்கூலில் படித்தப்போ இந்த மாதிரி பண்ண வாழ்த்தனங்கள்லாம் ஞாபகம் வந்துருச்சு. அதே இங்கே கூட ஒரு தவறான ஒரு புரிதல் இருக்குது. ஏதோ ஒடுக்கப்பட்ட ஜாதி லவ் பண்ணாதான் வந்து சண்டை போடுவாங்கன்னு. ஈக்குவல் ஜாதி லவ் பண்ணாலுமே ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா இல்லை அதை நான் இங்கே ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா, நான் ஹெட் மாஸ்டர் பையன் ஸ்கூலில். நாம் ஒரு லவ் பண்ணுவோம், ஆனால் நமக்கு ஈக்குவலான ஜாதிக்காரனே என்ன என் அண்ணன்ட்ட வந்து சொல்லி மிரட்டிட்டு போயிருக்கான். அந்த லவ் அதோட விட்டேன் நான். ஆனால் இங்கே படங்கள்லாம் காட்டப்படுறது இந்த ஜாதி இவங்க லவ் பண்ணால் தான் ஒத்துக்க மாட்டாங்கன்னு. எல்லா ஜாதியுமே வேறு ஜாதியில் லவ் பண்ணால் ஒத்துக்க மாட்டாங்க. அதை அழகாக காட்டியிருந்தீங்க, எந்த ஜாதின்னு குறிப்பிட்டு சொல்லாமல். வாழ்த்துக்கள். ஓகே சார், நன்றி சார். நன்றி சார். சார் இங்கே ஆக்சுவலாக படத்தில் வந்து அந்த லவ் பண்ணுற சீன் காமிச்சிருக்கீங்களே, அது எல்லா பெண்களும் அந்த மனநிலையில் தான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இருக்கிற ஜென்ரேஷன்ஸ்லாம் இப்போ வர பெண்கள்லாம் ஒரு பைக் புதுசாக எடுத்துகிட்டு வந்து அவங்க லவ் பண்ணணும், நீ காமிக்கிற விதம் வந்து பெண்களை கொஞ்சம் தவறாக காமிக்கிற மாதிரி இல்லையா? இல்லை, அது எல்லா பெண்களுமே அப்படி நம்ம சொல்ல முடியாது கண்டிப்பாக. பட் நான் காலேஜில் படித்தபோது உண்மையிலே அதான் நினச்சி நான் நடந்து போயிட்டு பஸ்ஸில் இறங்கி போவேன், என்னை பார்க்க மாட்டாங்க. என்னை விட சுமாராக இருப்பான், பைக்கில் வருவான், அவங்களோட பிக்கப் பண்ணிட்டு போயிடுவான். சரி, என்ன பார்த்தா பைக்கு தான் ரொம்ப தொல்மையாக இருக்கும். ரொம்ப கஷ்டம் அந்த காண்டில் வச்சோம் சார். சார் இந்த படத்தில் சார் ஹீரோ வந்து அவர் எப்படி செலக்ட் பண்ணீங்க? அவர் வந்து சின்ன சின்ன கேரக்டர் பண்ணிட்டு இருந்தார், அந்த புரோட்டா கோடு போடுறவர். அது மாதிரி ஒவ்வொருத்தரையும் இந்த ஒவ்வொரு வரி சொல்லுங்களேன், யார் யார் நடிச்சிருக்காங்க பேருன்னு. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் அறிமுகப்படுத்தி. முதல்ல அந்த ஹீரோ சொல்லிடுங்க. ஹீரோ வந்து விஜயன் சார். விஜயன் அவர் வந்து கூத்துப்பட்ட ஆர்டிஸ்ட்டு. அவர் நிறையா ரொம்ப திறமையான நடிகர் தான். சரியான வாய்ப்பு கிடைக்கல. பட் எனக்கு அது இந்த கேரக்டருக்கு அந்த நேட்டிவிட்டியும் அது அவரோட பேச கரெக்டாக இருந்துச்சு. அதனால் அவரை சூஸ் பண்ணி நடிக்க வச்சேன். அப்புறம் வந்து வித்யா, அது கோயம்புத்தூர் பொண்ணு தான். அவங்கள ஃபஸ்ட்டு அங்கே பார்த்த உடனே சரி இந்த நம்ம ஊரில் இந்த பொண்ணு ஒரு சிம்பிளாக அழகாக இந்த மாதிரி தான் இருப்பாங்க, அப்போ இதவே நம்ம சூஸ் பண்ணி சொல்லிட்டு அவங்கள நடிக்க வச்சேன். மரும்பிள்ளைய சொல்லுங்கள். மரும்பிள்ளை, ஆமாம். அவர் ஃபஸ்ட்டு வந்து சரி அதுக்கு நிறைய பேர் தேடினேன், அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வேணுமே சொல்லிட்டு தேடினேன். அவர் வந்து சென்னை தான். ஃபஸ்ட்டு அவர் நம்ம மொபைல்லேயே வந்து அந்த சீன்ஸோட சீக்வன்ஸை சொல்லி எனக்கு கொஞ்சம் ஆடிஷன் பண்ணி எனக்கு மொபைலில் அனுப்புங்க அப்படின்னு சொன்னங்காட்டி அதில் கொஞ்சம் நல்லா பண்ணி பட் என்னென்னா கொஞ்சம் டைலாக் விட்டுருவார். பட் பாடி லாங்குவேஜாக அந்த மேனேஜ் பண்ணிட்டாப்புல. ஆமாம், அது அந்த கேரக்டருக்கு நான் கரெக்டாக இருந்தார் செட்டப் அந்த. இல்லை அது என்ன விஜய் சேனாதிபதி விஜய் சேதுபதிக்கு போட்டியா சார்? அதே மாதிரி இந்த பொண்ணு கேரக்டர் பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க சார். வாழ்த்துக்கள்மா. ஓகே. ஆமாம், சித்ரா வந்து அவங்களும் தான். நான் அவங்களுக்கு சொன்னால் சரி அவங்களுக்கு தேடிட்டு தான் இருந்தேன். விஜய் சேனாதிபதி தான் சொல்லி விட்டாப்புல இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டாலும் பார்த்தா அவங்களும் அந்த ஃபேஸ் அந்த கரெக்டாக அந்த லேண்ட்ஸ்கேப் கரெக்டாக இருந்தாங்க. வர வச்சேன். ஒரு 2-3 சீன் நடிக்க வச்சு சூப்பராக அதை பண்ணிட்டேன், கேரி பண்ணி சூப்பராக பண்ணாங்க. உண்மையாலே நல்லா பண்ணாங்க, அந்த கேரக்டர் கரெக்டாக இருந்தாங்க சார். ஆமாம். இல்லை சார், இப்போ அவங்க என்னென்னா இவனுடைய சூழ்நிலை புரிஞ்சுக்கிடுச்சு. இப்போ நம்ம என்ன அப்பா வந்து எப்படியாவது அந்த கடாய் வெட்டணுங்கிற தவிப்பு இருந்துட்டு இருக்காரு. இப்போ மறுபடியும் நம்ம இந்த பொண்ணை கூட்டிகிட்டு போயிட்டா மறுபடியும் பெரிய பிரச்சனையாகும், சண்டை வரும் அப்படிங்கிறக்காகவே சரி இப்போதைக்கு நம்ம வேண்டாம் இப்போ ஒரு சுச்சுவேஷனுக்கு அப்படிங்கிறக்காக அப்பாவோட நிலைமைக்காக வந்து நான் வரல, இப்போ வந்து கெடா வெட்டுறது தான் எனக்கு முக்கியங்கிறதுனால தான் அந்த கெடாய்க்கு எடுத்து புள்ள போடுறோம். அந்த பொண்ணு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு சரி வேண்டாம்னு சொல்லி திரும்பி போயிடுறான். பரோட்டா முருகேஷன் வந்து ஆக்சுவலாக இன்றைக்கி வர இருந்துச்சு. அவருக்கு ஏதோ ஷெட்யூல் வந்து இந்த மலேசியாவில் இருக்கிறனால வர முடியாமல் போச்சு. நல்லா பண்ணினார். நிறையா கஷ்டப்பட்டு அந்த கல் முழுக்களை செருப்பு போடாமையே ஓட வச்சு எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு நல்லா லைவாக பண்ணார். உண்மையாலும் மிகப்பெரிய உழைப்பு தான் வருது சார். கண்டிப்பாக வில்லம் பண்ணையார் இருக்கார்ல. ஆமாம் சார். வில்லம் பண்ணையார் வந்து அடுத்தடுத்த படத்தில் ஹீரோவை பண்ணிட்டு இருக்காரு. ஆமாம் சார். அவரு போய் ரொம்ப இதாக இப்போ விக்கெல்லாம் வச்சு விஜய் ரேஞ்சுக்கு நடிச்சிட்டு இருக்காரு சார் அவரு. அவர் நல்லா பண்ணாருங்க. ஃபஸ்ட்டு வந்து சும்மா முறுக்கிட்டு நின்னார் இந்த நாட்டாமையில் மாதிரி. இதெல்லாம் பேசுறீங்க நம்ம ஊரில் எப்படி வந்து நிற்பாங்களா, நம்ம பண்ணாடினா எப்படி சிம்பிளாக வருவாங்க. எதையும் வந்து எதிர்த்தோ அதட்டியோ இல்லை வந்து வேலை வாங்க மாட்டாங்க. ரொம்ப தட்டி கொடுத்து பணிவாக தட்டி கொடுத்து வேலையை வாங்கிடுவாங்க. அந்த மாதிரி தான் அங்கே இருப்பாங்க. அதனால் நீ எதுவும் பண்ணாதீங்க, கேஷுவலாக அங்கே எங்கே இருப்பாங்களோ அதே மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவரை பண்ண வச்சார்.
அவர் வில்லன் கேரக்டர் அப்படின்னு சொன்னோடனே நான் நினச்சிட்டா நம்ம சரத்குமார் சார் மாதிரி சேரன் பாண்டியன் மாதிரி அடிசுமா அப்படி பாடியெல்லாம் ஏற்றிக்கிட்டு அப்படி ஜம்முன்னு போயிடுவோம் அப்படியே நெப்போலியன் சார் மாதிரி இப்படி நிற்கலான்ட்டு நான் அப்படியே போய் நின்று அப்படி முறுக்கிக்கிட்டு சார் அதெல்லாம் நீங்கள் பண்ண வேண்டாம் இப்படி தொங்க விடுங்க இந்த எப்படி இருந்தேன்னா இப்படி ஆன மாதிரி இப்படி ஆகிடுங்க நான் எப்படி தான் இப்போ பார்த்தீங்கன்னா இல்லையா நான் இப்படி இருந்தேன் அந்த அப்போ லாரா படத்துக்கு அந்த டைமில் பண்ணும்போது போலீஸ் கேரக்டர் இருக்கும்போது நான் அப்படி இது பண்ணேன் இல்லை நீங்கள் அப்படிலாம் பண்ண வேணா வடிவேல் செய்வார் மாதிரி இல்லைங்களா சாரி விவேக் இப்படி இருந்தால் நான் இப்படி ஆன மாதிரி நீங்கள் இப்படி இருங்க அப்படின்ட்டாரு அதனால தான் இப்படி இருப்பேன் வேறு ஒன்றும் இல்லை சார் தேங்க்யூ சார் சார் இயக்குனர் சார் சொல்லுங்கள் சார் சொல்லுங்கள் சார். இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சமூகத்துக்கும் வந்து பல குலதெய்வங்கள் இருக்குது. ஆமாம். ஆனால் வந்து ஒரு பண்ணையார் நிலத்தில் இருக்கிற ஒரு குலதெய்வத்தை வந்து அந்த சமூகத்தை சார்ந்தவங்க வந்து அவங்க அந்த கோயிலில் தான் எக்ஸாக்டாக போயிட்டு இந்த கடை வெட்டணும்னு நினைக்கிறது வந்து எந்த இதில் நியாயமாக நீங்கள் வந்து இதை பண்ணியிருக்கீங்க? இல்லை அவங்களுக்குன்னு ஒரு குலதெய்வம் இல்லையா? இல்லை, குலதெய்வமே அதுதானங்க. ஒண்டி முனிங்கிறது வந்து அவங்க காலங்காலமாக வந்து அதை தான் இது வணங்கிட்டு வர்றாங்க. இல்லை அவங்க நிறைய சிறு பண்ணையார் 2 பண்ணையார் அவங்க ஒரே இதாக காட்டுறீங்க. ஆமாம். இங்கே வந்து இவங்க வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவங்க ஒருத்தவங்களை காமிக்கிறீங்க. அவங்களுக்கும் ஒரு குலதெய்வம் இருக்குது, இன்னொருத்தவங்களுக்கும் ஒரு குலதெய்வம் இருக்குது. இப்போ அந்த குலதெய்வத்தை தான் 2 பேர் எப்படி சரிசமமாக கும்பிடுறாங்கன்னு நீங்கள் எப்படி காட்டுறீங்க? இல்லை, சரிசமமாக கும்பிட்றதுன்ட்டு இல்லை. அவங்க வந்து என்னென்னா அந்த ஆதிக்கம்னா அந்த என்ன சொல்லுவாங்கன்னா ஊரில் வந்து அந்த அதை வந்து இந்த இது சொல்லுவாங்க, அந்த கோயிலை பார்த்து கோயிலினோட அந்த தர்மகர்த்தா மாதிரி இப்போ வந்து அவங்க தான் இருப்பாங்க. நீங்கள் எல்லா ஊர்லேயுமே போய் பாருங்கள், அந்த இவங்க தாழ்த்தப்பட்ட கோயிலாக இருந்தாலும் அதுக்கு தர்மகர்த்தா யாருன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறவங்க பெரிய பண்ணாடிங்க அந்த மாதிரி பெரிய அவங்க தான் கணக்கு வழக்கு வைப்பாங்க, எல்லாமே செய்வாங்க. இன்னும் ஊரில் அப்படி தான் இருக்காங்க. இல்லை அந்த நிலைமை அவங்களோட இதுதானே, நிலைமை அவங்களுக்கு தான். அந்த முன்னாடி ஆமாம், அவங்கள்ட்ட வந்து அவங்க கொள்ளை அடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு நிலைமை அவங்க நிலம் தான் இருந்துக்குது. ஒரு கட்டத்தில் அவங்க நிலம் கைவிட்டு போய் அந்த சாமியும் அவங்க கிட்ட கரெக்டாக சொல்லுங்க. அதுக்காக சார் கடைசியா எங்கெங்க ஷூட்டிங் எடுத்தீங்க? ரொம்ப நல்லா அந்த லேண்ட்ஸ்கேப். அப்புறம் அந்த குட்டி பையனை சொல்லுங்க, நல்லா பண்ணியிருந்தார். ஆமாம், அது என் பையன் தான், என் மகன் தான். ஆக்சுவலாக அவன் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் சொன்னாங்க ஒய்ஃபு சரி சொன்னாங்க இந்த மாதிரி அவனும் இன்ட்ரெஸ்ட் ஆகிறா பண்ணி இல்லை அவன் பயங்கரமாக குறும்பு பண்ணுவான், சொன்னால் கேட்க மாட்டான், வேண்டாம் நான் ஊர்லேயே ஒரு நல்ல பையனை பார்த்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். சரி அப்போ லீவும் போது வந்து சும்மா ஷூட்டிங் பார்க்க வந்தால் சரி பண்ணுறா ஒரு சீனு அப்படின்னு சொல்லி காமிச்சா அவன் பார்த்தா நல்லா பண்ணால் கடைசியில் பார்த்தா நான் கட்டு சொல்கிறக்குள்ளேயே அவன் கட்டு சொல்லிடுவான். அப்புறம் அவங்க நடிக்கிறதுக்கு முன்னாடியே பாப்பா அவங்க நல்லா நடிக்கிறப்பா கட்டு சொல்லுப்பான்டுருவான். அந்த மாதிரி அவன் அப்புறம் ஏன் ஆடுக்கெல்லாம் க்ளோஸ் வைக்கிறீங்க, எனக்கே க்ளோஸ் வைக்கல அப்படின்னு கேட்பான். அந்த அளவுக்கு அவன் அதில் இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு அவனுக்கு. டைலாக்குமே பார்த்தீங்கன்னா அந்த லென்த் டைலாக் பேசுவாங்களா அது ஒரே டேக்கில் அடித்தான். அது எனக்கே போய் பார்த்து நானே சில சமயத்தில் இப்போ பேப்பர் பார்த்து என்னால் சில சமயத்தில் வந்து அந்த ஃப்ளோவாக சொல்ல முடியாது, ஆனால் அவன் ஃப்ளோவாக பேசினான். எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அது டப்பிங்லையும் அதே மாதிரி பேசினான். எனக்கு ரொம்ப அது ஆச்சரியமாக இருந்துச்சு, இந்த அளவுக்கு பண்ணுறாங்க. ஆமாம் சார், நன்றி சார். இல்லை ஃபஸ்ட்டு நம்ம பட்ஜெட்டாக போகிறபோது ஃபஸ்ட்டு அந்த மாதிரி தான் சொல்லி நான் பண்ணினேன். சரி இருந்தால் நல்லாயிருக்குமே ஒரு ஏன்னா இப்போ நம்ம கொண்டு போய் சேர்த்துறதுங்கிறத வந்து ரொம்ப முக்கியமாக தேட்டர்லையும் சரி வியாபார ரீதியாக கொண்டு போய் சேர்த்துறதுக்கு வந்து ஒரு ஆர்டிஸ்ட் இருந்தால் நல்லா இருந்திருக்குன்னு தோணுது. சில சமயத்தில் நம்ம ஒரு பட்ஜெட்டுங்கிற வரும்போது சரி ஓகே நம்ம முதல்ல ஒரு படம் எடுப்போம், நல்ல படமாக எடுப்போம், ஏதோ ஒரு விதத்தில் கொண்டு போய் நம்மளுக்கு ஒரு அட்ரஸ் ஒரு ஐடி கார்டு கிரியேட் பண்ண வேண்டும் அப்படிங்கிறக்காக தான் நம்ம அது பண்ணோம். எனக்கு பட்ஜெட்டுங்கும் போது அதுக்கு வந்து நம்ம கருப்பிச்சாமி வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணார். ஏன்னா அது ரொம்ப ஏன்னா அவர் ஷூட்டிங்கே வரமாட்டாப்புல மறுபடியும் நைட்டு ஃபோன் பண்ணி சொல்லி ஏங்க வரலைங்கன்னா ஏங்க நான் அங்கே வந்துட்டு அங்கே யாருங்க காலையில் கலந்துச்சா கடன் வாங்க போகிறது, கடன் வாங்கி தாங்க கடைசி அனுப்பணும் அப்படிம்பாரு. அந்த அளவுக்கு எனக்கே சில சமயத்தில் ஐயோ அது ஏன் அவர் கொண்டு வந்து மாட்டி விட்டுமே, ஐயோ தப்பாக போயிடுச்சோ அப்படின்னு சொல்லி கூட நைட்டு நான் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிறேன். ஆனால் அதெல்லாம் இல்லாமல் தொடர்ந்து வந்து அதை வந்து பண்ணி இந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டது வந்து மிகப்பெரிய எனக்கு நன்றி சொல்லணும். அவர் கருப்பிசாமியும் சரி அமராவதி இணை தயாரிப்பாளரும் சரி நான் சொல்லணும், கண்டிப்பாக ஒரு நன்றி. அப்புறம் வந்து டிஓபி சார் வந்து ரொம்ப கூட இருந்து அவ்வளோ கோஆப்ரேட்டாக பண்ணி நம்ம என்னென்ன டிஸ்கஸ் பண்ணி என்னென்ன பண்ணோம். ஏன்னா ரெகுலராக அந்த ஃபார்மேட் இல்லாமல் கொஞ்சம் லேண்ட்ஸ்கேப் வந்து கொஞ்சம் நல்லா வேர்ல்டு லெவலில் அதை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். ஓரளவுக்கு அது கொண்டு வந்திருக்கோம். அதுக்கு அவருடைய இதாக பங்களிப்பாக ரொம்ப பெருசாக இருந்துச்சு. அவருக்கு ரொம்ப நன்றி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மியூசிக் டேரக்டர் நம்ம சொல்லணும். மியூசிக் டேரக்டர் கடைசி எல்லாம் முடிச்சு மியூசிக் டேரக்டர் கொண்டு வரும்போது என்னன்னா அவர் ரீல் கொடுத்து அனுப்புவார், அவர் பண்ணி எனக்கு கொண்டு காமிப்பார். இல்லை
இல்லை சார் இது வேண்டாம் நல்லா இல்லை அப்படின்பேன். சரி ஓகே மறுபடியும் எப்போ வேணும் மறுபடியும் ஒன்று போடுவார், இல்லை வேண்டாம் மறுபடியும் ஒன்று போடுவார். கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 15-20 டைம் மாற்றி மாற்றி மியூசிக் பண்ணிட்டாரு. ஆனால் அசராமல் உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்கள் அது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பண்ணி கொடுத்தாரு. அது மிகப்பெரிய அவர் தேங்க்ஸ் சொல்லணும் கண்டிப்பாக. அந்த எந்த டைம்லையுமே அவர் முகம் காமிக்கல. சரிங்க சார் ஓகே பண்ணிக்கலாமே, ஓகே உங்களுக்கு எப்படி வேணும் அப்படின்னு சொல்லி அது ஒவ்வொரு டைமும் நமக்கு மாற்றி மாற்றி அதை பிடிச்சோம். நல்லா ஒரு மிகப்பெரிய அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா அந்த வட்டார வழக்கில் இருக்கிற அந்த சவுண்டை அப்படியே கொண்டு வந்தார். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அது சார் அப்புறம் எடிட்டர் சார் அவரும் படாத பாடு படுத்திருக்கேன். ஏன்னா போவோம் ஒரு வேஷன் போடணும், அப்புறம் நைட்டு காலையில் வந்து இல்லை வேண்டாம் சார் அந்த ஷாட்டு வேண்டாம் அது வேறு ஷாட்டு வைப்போம், இல்லை இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட மாற்றி 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 பண்ணிகிட்டே இருப்போம். அவர் என்னங்க அவர் சொல்லுவார் கூட நடிச்சவங்கள்ட்ட என்னங்க வராரு வந்து மறுபடி மாற்றி மாற்றிட்டே இருக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதம் வந்து நம்ம அதை ஃபில்டர் பண்ணி கொண்டு வரும்போது அவரும் கூட இருந்து அவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணார். உண்மையாலுமே அவருடைய பங்களிப்பும் மிகப்பெரிய இந்த படத்துக்கு வந்து சப்போர்ட் தான். டைரக்டர் சார் நீங்கள் வருத்தப்பட்டீங்க இந்த படத்தில், அதாவது இவர் கேட்டார் அதனால சொன்னீங்க ஒரு பிரபல முகம் இருந்தால் பிஸ்னஸ்க்கு நல்லா இருக்கும்ட்டு. ஆனால் இந்த படத்தில் நடிச்சிருக்க அத்தனை பேரும் அடுத்தடுத்த படங்களில் இந்த படம் மூலயமா பிரபல முகமாவாங்க. உங்களுக்கும் பெரிய வெற்றி வாய்ப்புகள் அடுத்தடுத்து வரும். குறிப்பாக கேமராமேன் எடிட்டர் நடிச்சிருக்கிற அத்தனை பேரும் அந்த சின்ன பையன் தொடங்கி அதுக்கு மனசு தளர விடாதீங்க. பிரமாதமாக இருக்கு படம். ரொம்ப நன்றி சார். வாழ்த்துக்கள் சார். வாழ்த்து. ஓகே மைக் கொடுமா.